வணக்கம். வேளச்சேரி தொகுதியில விஜய் போட்டியிடுவதாக தகவல் வந்திருக்குது. வேளச்சேரி தொகுதியில விஜய் போட்டியிட்டா எவ்வளவு அவருக்கு சாதகமா இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. வேளச்சேரி தொகுதி என்பது 2008ல உருவாக்குனாங்க. அதை சைதாப்பேட்டை மற்றும் தாம்பரம் தொகுதியிலிருந்து பிரிச்சு வேளச்சேரி தொகுதியை உருவாக்குனாங்க 2008ல. 2011ஆம் ஆண்டு தான் வேளச்சேரி தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தல் வருது. வேளச்சேரி தொகுதியில இதுவரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. 2011, 2016, 2021. 2011ல திரு எம்.கே. அசோக் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016ல சந்திரசேகர் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ல திரு அசன் மௌலான் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார். எந்தெந்த ஏரியா வருதுன்னு பார்க்கலாம். வேளச்சேரி தொகுதி பொறுத்தவரை வேளச்சேரி, அடையாறு, தரமணி, திருவான்மூர் ஆகிய ஏரியாக்கள் வருது. முக்கியமான பிரச்சனைனா மழை காலத்துல தண்ணி தேங்கிடும். தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நல்லா தண்ணி தேங்கும். இது வடிகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். ஒரு தாட்டி மழை பெய்யும் போதும் அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற பிரிட்ஜில கொஞ்சம் மேடான பகுதிகளா தான் அவங்களோட கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தாட்டி மழை பெய்யும் போதும் மக்கள் அந்த அவங்க வீடுகளை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும். இந்த தாட்டி விஜய் போட்டியிடும் போது இந்த மாதிரி மழை காலத்துல வர பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அங்க குடிநீர் பிரச்சனையும் வேற அப்பப்போ வர்றதா சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியாக்கான பிரச்சனைகளை பேசி ஓட்டு கேட்கும் போது விஜய்க்கு இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை வேளச்சேரி தொகுதியில போட்டியிடுறவங்களை பத்தி பார்க்கலாம். இந்த முறை திமுக சார்பில் காங்கிரஸ் தான் போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த முறை அதிமுக போட்டியிடாம அதை பிஜேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதி பிஜேபிக்கு ஒதுக்கிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த கட்சி வேளச்சேரி தொகுதியை பிஜேபிக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே சென்னை என்பது திமுகவோட கோட்டையாவே இருக்குது. ஏன்னா படிச்சவங்க எல்லாம் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்கன்றது திமுகவோட நம்பிக்கை. ஆனா இந்த தாட்டி அப்படி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக இந்த தாட்டி பண்ணி அட்ராசிட்டி அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாத மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க. அதனாலதான் விஜய் இந்த தொகுதியில போட்டியிடும் போது ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதி பிரச்சனைகளை பேசி ஓட்டு சேகரிக்கும் போது அவருக்கு இன்னும் பலமாக அமையும். விஜயை பொறுத்தவரை அவர் தமிழ்நாட்டுல எங்க போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்னு தெரியும். வேளச்சேரி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற விஜய்க்கு வாழ்த்துக்கள்.